காண செய்த தேவனுக்கு நாம் இந்த வேளையில காலை வேளையிலே நாம் நன்றி செலுத்த அவருடைய பாதத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த இன்றைய தேவ பிரசன்னத்துக்குள் கடந்து வந்திருக்கும் யாவருக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சர்வ வல்லவருடைய நிழலிலே நாம் தங்கி வாசம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை மிகவும் பெரியது. நம்முடைய தேவனுடைய வல்லமை மிகவும் பெரியது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை நம் மத்தியிலே செய்வார். ஹல்லேலூயா. நன்றி. இந்த வேளையிலே கர்த்தருக்கு நாம் ஒரு பாடலை பாடி நாம் ஆனந்த பலி செலுத்துவோம் நம்முடைய ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஓ குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால், பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால், கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால், கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால், ஓ குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே, ஆவியான தேவன் அச்சாரமான அதிசயம் அதிசயமே, ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே, ஓ குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், வல்லவர் என் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார், வல்லவர் என் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார், ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம், ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம், ஓ குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் இயேசு வருகின்றார், எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார், ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோ மகிமையில் பிரவேசிப்போம், ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோ மகிமையில் பிரவேசிப்போம், ஓ குதூகலம் கொண்டாட்டமே
என் இயேசுவின் சந்நிதானத்தில் குதூகலம் கொண்டாட்டமே. என் இயேசுவின் சந்நிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே. என் அன்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே. என் அன்பரின் திருப்பாதத்தில் ஓ குதூகலம் கொண்டாட்டமே. என் இயேசுவின் சந்நிதானத்தில். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுடைய சன்னிதானத்திலே நாம் ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து அவருடைய பாதத்திலே நாம் சரணடைவோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய பாவமெல்லாம் பறந்தது. நம்முடைய நோய்களை எல்லாம் தீர்த்து விட்டார். அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு காத்து கொண்டார். ஆமென். அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நமக்கு மீட்டு தந்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஆதலால் நம்முடைய தேவனை நாம் குதூகலமாய் ஆர்ப்பரிப்போம். நம்முடைய தேவாதி தேவனின் தேவாலயத்திலே நாம் தங்கி அவருடைய பாதத்தை பற்றி கொள்வது, நம்முடைய தேவனை நாம் அச்சாரமாய் ஏற்றுக்கொள்வதும் பெரிய அதிசயம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை நாம் ஆராதிப்பதும் அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதும் நமக்கு அதிசயமான காரியங்கள். ஆமென். ஹல்லேலூயா. அற்புதமான காரியங்கள். நம்முடைய தேவன் நல்லவராய் வல்லவராய் சமாதான பிரபுவாய் தேற்றரவாளனாய் நம்மை நேசிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நம் மத்தியிலே வந்து நம்மிலே வாசம் பண்ணுவது அற்புதம், அதிசயம். ஆமென். ஹல்லேலூயா. வல்லவராய் நம் மத்தியிலே அசைவாடுகிற தேவன், நம்மை வாழ வைக்கும் நம்முடைய தேவன், நம்மை வெற்றி சிறக்க பண்ணும் நம்முடைய தேவன். அவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஆதலால் நம்முடைய தேவனை ஒரு மனமாய் கூடி நாம் ஓசன்னா கீதத்தை பாடி ஊரெல்லாம் அவருடைய தொனியை உயர்த்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. எக்கால சத்தத்தோடு தூதர்களின் கூட்டத்தோடு நம்முடைய நேசர் எப்போது வருவார் என்று நாம் காத்திருப்போம். அவர் வரும் பொழுது நாம் நம்மை ஒரு நொடி பொழுதிலே நம்மை மறுரூபமாக்கி நம்மை மகிமையிலே பிரவேசிக்க செய்கிற கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. நாம் அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருப்போம். கர்த்தருடைய கிருபை மிகவும் மேலான கிருபை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம் மத்தியிலே இல்லாவிடில் நாம் ஒன்றுமில்லை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நன்றி. இப்போதும் கூட நாம் இன்றைய தேவ பிரசன்னத்துக்குள்ளே கடந்து கர்த்தருடைய வார்த்தைகளையும் வசனங்களையும் நாம் தியானித்து அவருடைய பாதத்திலே நாம் காத்திருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 119 அதிகாரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி
நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். முற்றிலும் என்னை கைவிடாதேயும். ஆமென். இந்த நாளிலே 119ஆம் சங்கீதத்திலே ஒரு பகுதியை நாம் வாசித்துள்ளோம். இன்னும் நிறையவே இருக்கிறது. அதை மறுதினம் நாம் வாசித்துக் கொள்வோம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள். அவருடைய வேதத்தை நாம் வாசித்து அவருடைய நல் நடக்கையின்படி நடக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்களாய் இருக்கிறார்கள். ஆமென். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய நன்மைகளை பெற்றவர்களாய், அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாய், அவருடைய அற்புதத்தையும் அவருடைய அதிசயங்களையும் நாம் காண்கிறவர்களாய் இருக்கும் பொழுது நாம் இந்த ஜனங்களிடத்திலே, இந்த பூமியிலே நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய், சாட்சியுள்ள பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆமென். நம்முடைய பாதைகள் செம்மையான வழிகளிலே நாம் நடக்க வேண்டும். நம்முடைய பாதைகள் நல் நடக்கையில் இருக்கும்போது நம்முடைய முழு இருதயமும் கர்த்தரோடு இணைந்திருக்கும். ஆமென். அல்லேலூயா. அவர் அநியாயம் செய்வதில்லை. அவருடைய வழிகளில் நடக்கிற எந்த ஒரு மனுஷனும் அநியாயம் செய்ய மாட்டான். ஆமென். நம்முடைய கர்த்தர் எப்படி இருக்கிறாரோ அதே போல அவரில் இணைந்திருக்கிற நாமும் அவருடைய வழிகளில் நடப்போம். ஆமென். கர்த்தர் அப்படியாய் நம்மை மாற்றி ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அவருடைய கட்டளைகளை நாம் கருத்தாய் கைக்கொள்ளும் போது அவர் நமக்கு கற்பிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் வசனங்களினாலும் நாம் நீதியின்படி நடக்க கற்றுக்கொள்ளுவோம். ஆமென். அல்லேலூயா. அவர் நமக்கு அவருடைய வார்த்தைகளினாலும் வசனங்களினாலும் நம்முடைய பாதைகளை எப்படி நடப்பது என்று நமக்கு கற்பித்து கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவருடைய பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி அவருடைய நடைகள் நம்மிலே ஸ்திரப்பட்டிருந்தால் மிகவும் நலமாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா. நாம் கர்த்தரிடத்திலே நெருங்கும் பொழுதுதான் கர்த்தர் நம்மோடு கூட, நம்முடைய நடைகள் ஸ்திரப்பட்டிருக்கும்படி நம்மோடு கூட வாசம் பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் எவ்வளவு பெரியதாய் இருக்கிறதோ அவ்வளவாய் நம் மத்தியிலே நம்முடைய கர்த்தர் ஸ்திரப்பட்டிருப்பார். ஆமென். அல்லேலூயா. நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாய் கர்த்தரிடத்திலே கேட்கிறான். ஆமென். நாமும் சங்கீதக்காரனாகிய தாவீதை போல் கர்த்தரிடத்திலே கேட்டு நாம் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஆமென். ஆடு மேய்த்த தாவீதாக இருந்த ஆடு மேய்த்த தாவீதை கொண்டு கர்த்தர் ராஜாவாய் அதிபதியாய் மாற்றினார். ஆமென். ஆதலால் அவன்
கர்த்தரை எவ்வளவாய் உயர்த்தி பாடுகிறான், உயர்த்தி மகிழ்கிறான். ஆமென், அல்லேலூயா. அதே போல நம்மையும் கர்த்தர் ஞானமாய் வழி நடத்துவார். இந்த பூமியிலே எப்படி வாழ்வது என்று நமக்கு தேவன் கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. நாம் தேவனுடைய பட்சத்தில் நாம் அவருடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது நம்மோடு கூட நம்முடைய தேவன் வந்து வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் கர்த்தருக்குள் மிகவும் அதிகமாய் இருக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அவருடைய நீதி நியாயங்களை நாம் கற்றுக்கொள்ளும் போது செம்மையான இருதயத்தால் அவரை துதிக்கலாம். ஆமென். நமக்குள்ளே அச்சம் வராது, நம்முடைய இருதயம் கலங்காது, திகைக்காது. நம்முடைய தேவனை நாம் உண்மையாய் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிற யாவரும் கர்த்தருடைய பாதத்திலே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள். ஆமென். கர்த்தருடைய பாதத்திலே நாம் காத்திருந்து அவர் நம்மை கைவிடாதபடி நாம் அவருடைய கைகளை நாம் பற்றி கொள்ளுவோம். அவருடைய கரங்களை நாம் இறுக பற்றி கொள்ளுவோம். அப்படி பற்றி கொண்டு கர்த்தருடைய பாதையிலே நாம் நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை செவ்வையான பாதைகளிலே நடத்துவார். அவருடைய கிருபை நம்மேல் இரக்கமாய் இருக்கும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தரோடு நாம் இசைந்திருக்கும்படியா இந்த வேளையிலே நாம் கர்த்தருடைய பாதத்திலே சில நிமிடங்கள் தலை வணங்கி நம்முடைய தேவனை துதித்து ஸ்தோத்தரிப்போம். ஆமென். நம்முடைய காரியங்கள் யாவையும் அவருடைய பாதத்திலே வைப்போம். அவர் பரத்திலிருந்து நமக்கு ஒத்தாசைகளை அனுப்புவார். ஆமென், அல்லேலூயா. மனிதனால் கூடாதது நம்முடைய தேவனால் கூடும். ஆமென். தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. நாம் வேண்டுவதற்கும் நாம் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற நம்முடைய தேவன் நம்மை இந்த நாளிலே ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே நம்முடைய காரியங்கள் யாவற்றையும் நம்முடைய கர்த்தரின் பொற்பாதத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். அவருடைய சிலுவையின் இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டு பரிசுத்தமாவோம். ஆமென், அல்லேலூயா. அவருடைய சிலுவை காட்சிகளை நாம் அனுதினமும் உணர்ந்து நாம் துதிக்க வேண்டும். ஆமென். இந்த வேளையிலும் நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கடந்த நாள் முழுவதும் கண்மணி போல காத்த தேவனே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தர் எங்களுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்களை விழிக்க பண்ணினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளை காணும்படியான வாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வேளையிலே அப்பா, நீர் எங்களோடு கூட நீர் இசைந்திருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. துதிகளின் மத்தியில் உலாவுகிற எங்கள் தூயவரே, எங்கே 2-3 பேர் என் நாமத்திலே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவனே, நீர் இப்போதும் எங்கள் மத்தியிலே கடந்து வந்து எங்களை நீர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறதற்காக நாங்கள் இந்த வேளையிலே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு சிலராய் கூடி உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய சிலுவை காட்சிகளை நாங்கள் உணர்கிறோம். அப்பா, உம்முடைய சிலுவையின் இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாக, உம்முடைய ஈசோப்பிலினால் எங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாக உம்முடைய பொற்பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு தந்த பிள்ளைகளையும் நாங்கள் அப்படியாய் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து எங்களை ஆண்டவரே பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை நீர் ஊற்ற போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய வல்லமையும் உம்முடைய கிருபையும் நீடிய சாந்தமும் பொறுமையும் அன்பும் தயவும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே இறங்கி கிரியை செய்ய போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
ஆவியான தேவனே, இந்த நாளிலே நீர் படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே அப்பா, நீர் எங்களுக்கு தந்த பிள்ளைகளை நீர் காத்து வழி நடத்த போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். பிள்ளைகளை உம்முடைய ஊழியங்களுக்கென்று நீர் எழும்பி பிரகாசிக்க பண்ண போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபையும் நீடிய சாந்தமும் பொறுமையும் அன்பும் தயவும் இரக்கமும் பிள்ளைகளை ஆண்டு வழி நடத்த போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே அப்பா, டூ வீலர் ஓட்டும் பிள்ளைகளோடு கூட உம்முடைய கிருபை தங்கி வாசம் பண்ண போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்கள் டூ வீலர் ஓட்டும் பொழுது நல்ல ஞானத்தை தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல கவனத்தை ரோட்டில் செலுத்த போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே எந்த ஒரு விபத்துக்களும் மேற்கொள்ளாதபடி, எந்த ஒரு நோய் நொடிகளும் பிள்ளைகளை சார்ந்து கொள்ளாதபடி என் தேவரே நீர் ஆண்டவரே பாதுகாத்து ஜீவ நாட்களை கூட்டி தரப்போற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய கிருபையும் நீடிய சாந்தமும் சத்தியமும் நீதியின் வழியும் பிள்ளைகளை ஆண்டு கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியே கர்த்தாவே, திக்கற்ற பிள்ளைகளை காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். விதவை பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, கணவனால் கைவிடப்பட்ட பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தாய் தகப்பனை இழந்து ஆண்டவரே திக்கற்ற பிள்ளைகளாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பன் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீர் பரத்திலிருந்து சந்திக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுக்கென்று உதவி செய்கிற கரங்களை என் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படிப்பட்டதான கரங்களை நீர் கொண்டு வர போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர், அவர்களுக்கென்று உதவி செய்கிற கரங்களை என் தகப்பன் 2 மடங்காய் ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரை, மாற்றுத்திறனாளிகளை இந்த நாளிலே என் கர்த்தர் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரை, கர்ப்பஸ்திரிகளுக்கு என் கர்த்தர் சுகப்பிரசவத்தை கட்டளையிட போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே ஆஸ்பத்திரி ஊழியங்கள் செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை, டாக்டர்களுக்கும் நர்ஸுகளுக்கும் என் கர்த்தர் ஆண்டவரே சுகத்தை பலத்தை தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நிறைய ஜனங்கள் ஆண்டவரே வியாதியஸ்தர்களை நீ சொஸ்தமாக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, போலீஸ் வீரர்களை என் கர்த்தர் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இராணுவ வீரர்களை என் கர்த்தர் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தீயணைப்பு படை வீரர்களை என் தேவன் பாதுகாத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே அவர்கள் பணிகளை லகுவாய் மாற்றி தர போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்களுடைய தேவைகளை நீர் ஆண்டவரே இருக்கும் இடத்திலே நீர் சந்திக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கர்த்தாவே ஆண்டவரே, என் தகப்பனை இந்த நாளிலே ஆண்டவரே ஆசிரியர்களையும் ஆசிரியைகளையும் கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் சிறு பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்த ஆண்டவரே பாடங்களை அவர்கள் நன்கு கவனிக்கும்படியான அப்பா செவிகளை சிறு பிள்ளைகளுக்கு திறந்து விட போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு கற்பிக்கிற ஆசிரியர்களையும் ஆசிரியர்களையும் என் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே பட்டாசு தொழில் செய்ய போகும் பிள்ளைகளை என் கர்த்தர் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். குடி போதையிலே சிக்கி தவிக்கிற மீண்டு வர முடியாதபடிக்கு ஆண்டவரே தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை என் கர்த்தர் விடுதலை தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, மதுபானத்தை அழிக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, அப்படியே நீர் செய்ய போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நல்ல ஆட்சி செய்யும் தலைவரை நீர் கொண்டு வர போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியாய் ஆசீர்வதிக்க போற உம்முடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பாதத்தை பற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உமக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் என் கர்த்தர் பாதுகாத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளையும் உம்முடைய வசனங்களையும் ஜனங்கள் மத்தியிலே விதைக்கும் பொழுது அவர்கள் ஆண்டவரே நன்கு கவனிக்க ஜனங்களின் செவிகளை திறக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே,
இந்த நாளிலே நீர் உமக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் நீர் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் வாலிப கன்னியர்களையும் உம்முடைய கர்த்தாவே ஊழியங்களுக்கென்று எழுப்ப போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொன்னபடி என் கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்மை நினைக்கும்படியாக, உம்முடைய நீதியின் பாதையில் நடக்கும்படியாக, உம்முடைய சத்தியத்தை கைக்கொள்ளும்படியாக, உம்முடைய செவ்வையான பாதையிலே நடந்து செம்மையானவர்களாய் காணப்பட என் கர்த்தர் உதவி செய்ய போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். இந்த நாளிலே உம்முடைய கிருபையும் சத்தியமும் ஆண்டவரே எங்களை ஆண்டு வழி நடத்தட்டும். ஆண்டவரே சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியோர்கள் வரை என் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே உம்மிடத்திலே உம்முடைய பாதத்திலே காத்திருக்கும் இந்த வேளையிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே தகப்பனே அப்பா உமக்கென்று ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் என் கர்த்தர் பழுகி பெருக வைக்க போறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே தகப்பனே அப்பா பிதாவே என்று அழைக்க சுவிகார புத்திரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் தந்ததற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே இந்த நாளிலும் நீர் எங்களை காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே எங்களோடு கூட உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை என் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய சுற்றங்களை எல்லாம் என் கர்த்தர் ரட்சிக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா எங்களுக்கு கொடுத்த தாய் தகப்பனை என் கர்த்தர் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வேளையிலே நீர் அப்படியாய் ஆசீர்வதியும். ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த பேரன் பேத்திகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே மருமக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை நீர் காத்து வழி நடத்த போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியா நீர் செய்ய போற உம்முடைய நல்ல கிருபைக்காக துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபையின் படியும் உம்முடைய சத்தியத்தின்படியும் உம்முடைய வார்த்தையின்படியும் நாங்கள் நடந்து இந்த பூமியிலே சாட்சியாய் காண கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்களை பரிசுத்த பாதையிலே நீர் நடத்த போற உம்முடைய நல்ல தயவுக்காக ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம். இந்த வேளையிலே எங்களை தாழ்த்தி உம்முடைய பொற்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே தகப்பனே பஸ் ஓட்டு டிரைவர்களையும் ஆண்டவரே ரயில் ஓட்டும் டிரைவர்களையும் ஆண்டவரே அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கப்பல் ஓட்டும் ஆளுமிகளையும் ஏரோப்ளேன் ஓட்டும் கர்த்தாவே பைலட்டுகளையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். அதில் பயணம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பாதுகாத்து கொள்ள போறவங்களுடைய நல்ல கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே எந்த ஒரு விபத்துக்களும் அவர்களுக்கு நேரிடாதபடி என் கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்தும். ஆண்டவரே சுகம் பலன் ஆரோக்கியம் தந்து ஜீவ நாட்களை கூட்டி தந்து நீர் ஆசீர்வதிக்க போறவங்களுடைய நல்ல கிருபைக்காக துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். தாழ்த்தி தகன பலியாய் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.